எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து மைண்டை யூஸ் பண்ணி எப்படி டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் எனர்ஜி கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோவோட கண்டினியூஷனாக இருக்கும். அதாவது ஹவு டு ஓவர் கம் ஃபியர் அப்படின்றது ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் அந்த வீடியோவோட கனெக்டட் தான். இது இன்னொரு வீடியோவோட கனெக்ஷனும் கூட. அதாவது பாடியும் மைண்டையும் யூஸ் பண்ணி எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதோட கனெக்ஷன் தான் இது. ஸோ நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா பயம். ஸோ அந்த பயத்தில் இருந்து நம்ம வெளியே வரும்போது தான் நம்மளால் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அதுக்கான வழிகளையும் அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னா பயம்தாங்க. எல்லா ஒரு விஷயத்துலையும் எது எடுத்தாலும் ஒரு பயம் வந்து நம்மளை சூழ்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பயம் அப்படிங்கிறது வேறு, பயபக்தி அப்படிங்கிறது வேறு. ஸோ பயபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளை என்றைக்குமே வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு பாதையை நோக்கி கொண்டு போயிட்டே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம தப்பான விஷயங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்லியெல்லாம் வளர்த்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, நீ ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா கடவுள் உன்னை பார்த்துட்டே இருக்காரு, அவர் கண்டிப்பாக உன்னை தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்போது தான் நம்மளால் தப்பான விஷயங்களை பற்றி அதை நோக்கி போகாமல் இருக்க முடியும். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் இது பண்ணால் தப்பு அப்படின்னு நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தின் பக்கம் நம்மளால் போகாமல் இருக்க முடியுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயம் அப்படிங்கிறது வேறு, பயபக்தி அப்படிங்கிறது வேறு. பயபக்தியை வந்து எந்நேரமும் நம்மளை ஒரு கரெக்டான பாதையை நோக்கி தான் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ பயப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பயம்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி பயங்கள், கடவுளை பற்றின பயங்கள் தான் நம்மளை என்றைக்குமே வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்கு. ஓகேவா? பயம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்த விஷயத்தெல்லாம் பயப்படுவோம் இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது. ஐயோ இப்போ நான் வந்து இது பண்ணேன்னா என்ன நடக்குமோ அப்படின்ற அளவுக்கு பயப்படுவோம் இல்லையா? ஸோ அந்த பயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, அந்த பயத்தை வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும். எந்த விஷயத்துக்கெலாம் பயம் இருக்குது. தண்ணியை பார்த்தா சிலருக்கு பயம் இருக்கும். சிலருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு முயற்சி பண்ணுறதுனா ஒரு பயம் இருக்குது. அதாவது கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ முன்னேறவே முடியாது. அப்போ அதே இடத்துல இருக்க வேண்டியதான். இப்போ சிலர்லாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சா டெய்லி அதே வேலையை பண்ணிவிட்டு அதே சம்பளத்தை வாங்கிட்டு அதே மாதிரி இருக்கும்போது அவங்க வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகாது. ஏன்னா நம்ம ஒரு மனுஷன் வந்து ஒரு 60 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்கிறான் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் அவங்க வந்துட்டு அவங்க உலகத்தை விட்டு போகும்போது ஏதாவது செஞ்சுருக்கணும், ஏதாவது ஒரு சாதிக்கணும். இல்லை ஒரு 4 பேர்த்துக்கு வந்துட்டு அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தின ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யாமல் அன்றாடம் ஒரே விஷயங்களை செய்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இருப்போம். பட் நம்மளால் யாருக்குமே வந்து எந்த ஒரு பெருசாக ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஸோ அந்த பயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, எந்த மாதிரி பயங்கள் நமக்கு இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும். அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு பயத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபேஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு வந்துட்டு இந்த மேடையில் போய் ஏறி பேசுகிறது ஒரு பயமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஆசை இருந்திருக்கும். அந்த பயத்துலேருந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா தான் அவங்க நினைக்கிற அந்த ஆசையை வந்து அவங்களால பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பயத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் அட் அ டைம் ஃபேஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஃபேஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்களோட கொஞ்சம் ஆழமான கருத்துக்கள் தான் வரக்கூடிய வீடியோஸில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்னும் கொஞ்சம் டீப்பராக போயிருப்போம். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்ல வர்றது புரியும். ஸோ இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? பயமும் பதட்டமும் அடையும் போது அந்த மனம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். மனம் மட்டும் இல்லை, உடலும் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு அவசரம் உங்களுக்கு இருக்குது, ஒரு பயம் பதட்டம் இருக்கும்போது உங்களோட மூச்சை கவனித்து பாருங்கள். அது வந்து ஒரு சீராகவே இருக்காது. ஒரு பதட்டமாக இருக்கும். இல்லை உங்களால் மூச்சு விடுறதே கவனிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சில நேரத்தில் அவங்க அப்படியே மூச்சு விடுறோமா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் சேர்ந்து வரும். ஸோ இந்த பயமும் பதட்டமும் இருக்கும்போது சைடில் கூட கொஞ்சம் இந்த கான்ஷியஸ்னஸையும் நம்ம வச்சுக்கணும். நம்ம மூச்சையும் கவனிச்சுட்டே இருக்கணும். கவனிச்சுட்டே இருக்கும்போது பயமும் பதட்டமும் கோவமும் நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏன்னா மூச்சு தான் நம்மளுடைய ஆயுள் காலமாக தீர்மானிக்குது. இந்த மூச்சை வச்சு தான் நம்ம எவ்வளோ காலம் வாழ போகிறோங்கிறது இருக்குது.
ஸோ அந்த மூச்சை பொறுமையாக நிதானமாக எடுக்கும்போது மனம் வந்து வேறு மாதிரி செயல்படும். அந்த பயமும் பதட்டமும் இருக்கும்போது மனம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மூச்சும் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதாவது நம்மளுடைய உடலும் அஃபெக்ட் ஆகுது. அப்போ நம்மளுடைய ஆயுள் காலமும் குறையுது. ஸோ இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போதும் மனதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லாமே டேஞ்சர் தாங்க. அதாவது அதிகமாக கோவப்படுறது, அதிகமாக பயம், பதட்டம், அதிகமாக சந்தோஷம் படுறது எல்லாமே டேஞ்சர் தான். ஸோ எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். சிலருக்குலாம் அதிகமாக சந்தோஷம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது. தலைகீழாக குதிப்பாங்க, ஏதேதோ பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துலையும் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கற்று வச்சுக்கணும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். மனம் எப்படியெல்லாம் வேலை பார்க்குது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணுன்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நிறையா இருக்குது. அதாவது ஃபோக்கஸ் பண்ண, அப்சர்வ் பண்ண, கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்துட்டு சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் மேலேயும் ஒரு கவனம் வேணும். அதாவது நீங்கள் அப்போனா தான் பரிணாம வளர்ச்சி அடைவீங்க. பரிணாம வளர்ச்சி அப்படின்னா என்னென்னா, உள்நோக்கி பயணிக்கும்போது ஒரு விதமான வளர்ச்சி உங்களுக்குள்ளே ஏற்படும். சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயத்தை தான் செஞ்சிட்ருப்பீங்க. பட் அதில் ஒரு புரிதலோடு செஞ்சிட்ருப்பீங்க. புரிதலோடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஈஸியாக போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பரிணாம வளர்ச்சி நிகழ்ந்து கொண்டே இருக்குது உங்களுக்குள்ள. அந்த மனதை எல்லா நேரமும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் உங்கள் மனசை ஆள ஆரம்பிச்சிடுவீங்க. மனசை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது, எங்கே தப்பாக போகுது, இந்த மனம் எதன் பின்னாடி எல்லாம் போகுது, அதனுடைய ஆசை அதெல்லாம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பசி அப்படிங்கிறது வந்துட்டு வயிற்றுக்கு சாப்பிட்றது வேறு, மனசுக்கு சாப்பிட்றது வேறு. ஓகே, அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க. இல்லை, எனக்கு பசி போயிடுச்சு, பட் நான் ஆசைக்கு சாப்பிட்றேன், வேண்டாம் எனக்கு அந்த ஆசை வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புக்கு நல்லது. ஸோ அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்துட்டு துல்லியமாக புரிஞ்சுக்க முடியும். பட் அந்த மனசை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கோவம், பிரச்சனை எல்லாமே வந்துட்டு மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணுமோ ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேற ஆள் ஆகிடுவீங்க. புதுசாக ஒரு பிறவி எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தும் உங்களால் ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும். எப்போனா இந்த மனதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கெலாம் சிம்பிளான வழி என்ன? மெடிடேஷன். ஸோ ஒரு 10 நிமிஷம்னாலும் கண்ணை மூடி உங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மெடிடேஷன். எத்தனை பெரிய மனுஷங்க சாதித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேஸ் அவங்க வந்து ஆன்மீகத்தில் இருந்திருப்பாங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பாங்க. நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் புது புது வீடியோஸும் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸோடையும் நிறைய விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.